வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அதாவது பிரசவத்துக்கு பிறகு நம்ம அவங்க கீழே உட்கார முடியலை, பெயினாக இருக்குது அப்படிங்கிறதும், அப்டமினல் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படிங்கும்போது போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு இப்போ கீழே உட்கார முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை, கையை அப்படியே சுற்றுங்க. அப்படியே சுற்றிட்டு இந்த டவுல் நல்லா இப்படி வச்சுங்க. சுற்றிட்டு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உட்காரும் பொழுது கரெக்டாக நம்ம உட்கார பொசிஷனில் கீழே வச்சுட்டு நம்ம இப்படி உட்காரணும். இப்படி மாதிரி உட்காரோம் அப்படின்னா நமக்கு கீழே உட்காரும்போது எந்த விதமான பெயினும் இல்லாமல் உட்காரலாம். டவுலை சுற்றிக்கிங்க. டவுலை சுற்றிட்டு உட்காரும்பொழுது அடியில் வச்சுட்டு கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சுட்டு உட்காருங்க. இப்படி உட்காந்தோம்னா எந்த விதமான பெயினும் இல்லாமல் கீழே உட்காரலாம். இது மாதிரி பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாம் நியூட்ரல் பொசிஷனில் படுத்துக்கணும். ஸ்பைனு எல்லாமே நியூட்ரல் பொசிஷனில் இருக்கணும். நம்ம காலை மடக்கும் பொழுது மூச்சை உள்ளே இழுக்கணும். காலை நீட்டும் பொழுது மூச்சை வெளியில் விடணும். இந்த காலை மடக்கி ஒரு 5 செகண்ட் வச்சுருந்துட்டு காலை நீட்டணும். எல்லாம் இப்போ மூச்சை முதல்ல உள்ள இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 2 காலையுமே மடக்கும் பொழுதும் மூச்சை உள்ளே இழுக்கணும். நெல்லு காலை நீட்டும் பொழுது மூச்சை வெளில விடணும். பார்த்து நெக்ஸ்ட்டு 2 காலையுமே மடக்கி வச்சுக்கிறோம். மடக்கி வைக்கும் பொழுது இந்த பேக்கில் ஒரு கேப்பு சாதாரணமாகவே நமக்கு பேக்கில் ஒரு ஹேலோ ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்துங்க, இந்த ஹேலோ மாதிரி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு நம்மளுடைய கையை நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ மூச்சை நான் உள்ளே இழுக்கிறேன். மூச்சை வெளில விடும் பொழுது இந்த வயிறு கீழ் நோக்கி அமுக்கி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். மூச்சை வெளியில் விடும் பொழுது நம்மளுடைய கையை நம்ம வயிறை கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணி நம்ம கையை நசுக்கிற மாதிரி கொண்டு ப்ரெஸ் பண்ணணும். மூச்சை வெளியில் விடும் பொழுது பொசிஷனில் வந்துக்கிறோம். லேஸ்ட்டாக நம்மளுடைய காலை முடிஞ்ச அளவு சிட்டிங் பொசிஷனில் வச்சுட்டு 2 உள்ளங்காலோடைய பாதம் 2 ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால் உள்ளே இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே இழுங்க. எல்லாம் நம்மளுடைய ஸ்பைன் ஸ்ட்ரைட்டான பொசிஷனில் உட்காந்துக்கணும். இந்த காலை எவ்வளோ உள்ளே இழுக்க முடியுமோ இழுங்க. திருப்பி நீட்டுங்க. மெதுவாக எவ்வளோ நீட்ட முடியுமோ நீட்டுங்க. திரும்பி உள்ளே இழுங்க. மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது காலை உங்களை நோக்கி கொண்டு வாங்க. மூச்சை வெளியில் விடும் பொழுது காலை வெளில தள்ளுங்க. இப்போ 2 காலையுமே இது மாதிரி எவ்வளோ தூரம் மடக்கி வச்சுக்கணுமோ அந்த அளவு மடக்கி வச்சுங்க. லைட்டாக உள்ளங்கை 2 உள்ளங்கையும் இந்த உள்ளங்காலை பிடிச்சிக்கிறோம். அப்போதைக்கு இந்த முட்டியை லேஸாக மூவ் பண்ணுங்கள். டவுன்வேர்டு அப்வேர்டாக எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உங்களால் பெயின் எந்த அளவு பொறுத்துக்க முடியுங்கிறதுல அந்த இதில் கொஞ்சம் பண்ணிட்டு வாங்க. இதாக படுத்துக்கிறோம். படுத்துட்டு 2 கையும் சைடு வாக்கில் வச்சிடுறோம். வச்சுட்டு நம்மளுடைய இடுப்பை மட்டும் மேல் நோக்கி தூக்கணும். இடுப்பை மேல் நோக்கி தூக்கும் பொழுது மூச்சை நல்லா இப்போ படுத்துருக்குள்ள மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டோம். மூச்சை இழுத்துட்டு வெளியில் விடும் பொழுது இடுப்பை மேல் நோக்கி தூக்கணும். கீழே இருக்கும் பொழுது மூச்சை உள்ளே இழுத்துங்க. மூச்சை நல்லா இழுத்துங்க. அந்த பொசிஷனில் நின்றுக்குங்க. நின்றுட்டு நம்மளுடைய கீழ் நோக்கி எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முதுவை மட்டும் அப்படின்னா முதுவை மேல் நோக்கி தூக்கும் பொழுது மூச்சை வெளியில் விடணும். கீழே அழுத்தும் பொழுது மூச்சை உள்ளே இழுக்கணும்.
போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணுங்கள். இதனுடைய உங்கள் அப்டோமினல், லோயர் அப்டோமினல் எல்லாத்தையுமே மசில்ஸ், அதாவது பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸு, எல்லா மசில்ஸுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த பெயின், அதாவது டெலிவரிக்கு அப்புறம் உள்ள ப்ராப்ளங்கள் அனைத்தையுமே இதனால் குறைச்சிக்கலாம். இப்போ நான் செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த எக்ஸசைஸை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இயல்முறை மருத்துவருடைய ஆலோசனை பேரில் இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.